தலைவர் வந்து வெளியில் வரக்கூடாது, கேரவேனில் மேலே ஏறி நிற்கக்கூடாது, கையை காட்டக்கூடாது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இது? உதயநிதிக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவீங்களா? ஏன் போட மாட்டீங்க அப்போ உதயநிதிக்கு? உங்களை மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டத்தை அவங்க வச்சில்ல, வராது, வச்சில்ல வராது. 3 இடங்களை திட்டமிட்டீங்க, ஆனால் ஒரு இடத்துல முடியல. இந்த ஒட்டுமொத்த பேரணியிலும் யாருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா யாருக்கு சொல்லுவீங்க? இப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற மக்களுக்கு தான் அந்த மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் தலைவரை உருவாக்கி கொண்டு இருக்காங்க. அதனால் அவங்க தான் மக்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. உண்மையிலே அது பாராட்டக்கூடிய விஷயம். அது என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் தலைவருடைய பஸ்ஸை ஓட்டின டிரைவருக்கு தான் நான் சொல்லுவேன். முதல்ல வந்து அதிகாரிகள் அந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்புக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க, 23 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு மேலே போட்டு எப்படி முடக்கலான்னு தான் யோசிச்சாங்களே தவிர்த்து எந்த இடத்துல வந்து சப்போர்ட்டிவாக நின்று நீங்களும் வாங்க நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம், ஏன்னா நாங்கள் வாலண்டியர்ஸ் போட்டிருக்கோம், அப்போ எங்களுடைய வாலண்டியர்ஸ்க்கும் தலைவரும் சொல்கிறாரு காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களுக்கு உதவ வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம்னு சொல்கிறோம். காவல்துறை எந்த அளவுக்கு இதுக்கான திட்டமிடல் நிறைய பிரச்சனைகள் தான் தொடர்ச்சா போகுது. அப்போ நீங்கள் கட்டுக்கோப்பாக இருந்துருக்கணும்ல. அதாவது இதை திசை திருப்புறதுக்காக பல பிரச்சனைகளை வந்து திட்டமிட்டு உருவாக்குவாங்க. இது வந்து நடந்து கொண்டு எல்லா பிரச்சாரங்களும் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது மாடல் ஒன்று, ஆம்புலன்ஸ் மாடல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவில், பார்த்துருக்கீங்களா? அடுத்தது ஆம்புலன்ஸ் மாடல் திமுக. திமுக பண்ணுறதெல்லாம் ஓகே. இப்போ நான் காட்டக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேஷனல் மீடியாவில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு நிருபர் பேச இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியலங்கிறத நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் பொதுச் செயலாளர் மேலே யாராவது கீழே இறங்குன்னு சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறாரு. அவன் இன்னும் கேட்கலையே. அதுதான் அதை சொல்லலைனா தான் தவறுங்கிறேன் நான். நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கலனா தான் முதல்ல தப்புன்னு சொல்கிறேன் நான். அதை ஏன் நீங்கள் மாற்றி பார்க்குறீங்க? என் திமுகவில் முதலமைச்சர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரா, எப்போ திமுக காரங்க இந்த மாதிரி வந்து கட்சியினுடைய விழாக்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கூட சேர்த்து வேறுபாடெல்லாம் வைக்காதீங்க, அதெல்லாம் தவறு, மதுபானம்லாம் வச்சு நீங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது, என்னைக்கா ஒரு நாள் நடக்கிற விஷயம், ரேரான விஷயம். ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரா? இதே அரசியல் வந்து பற்றி எங்களுக்கு பேச இந்த கவலையும் இல்லை. அவங்க வரதுனால எங்களுடைய வாக்கு வங்கிக்கு எதுவும் ஆபத்து கிடையாதுங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களா? அப்போ ஸ்ட்ராங்காக தானே இருக்கிற வாக்கு வங்கின்னு ஒன்று இருந்தால் தானே ஆபத்து இருக்கும். 2026 இருக்காது உங்களுக்கு. மொத்தம் உங்கள் வாக்கு வங்கியை அடித்து நொறுக்கிறது தான் வேலையே. அவங்களுடைய ஒரு ட்ரிப்பே 4 மணி நேரம் ட்ரிப்பு தான் இருக்கும். ஷேர் ஆட்டோவுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5-6 ஸ்டாப்பிங் கவர் பண்ணுவாங்க. 4 மணி நேரம் ட்ரிப்பு போயிட்டு திரும்ப 2ஆவது ட்ரிப்புக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த 30 நிமிஷம் முதலமைச்சர் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 மணி நேரம், அவர் போனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம். இப்படி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து எங்களோட தொழிலே பாதிக்குது முதலமைச்சர் தினமும் வந்துட்டு போகிறதுனால, கோட்டைக்கு போகிறதுனால அப்படின்னு ஒரு ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் சொல்கிறாரு. இவங்க வந்து நம்மளை பார்த்து சொல்கிறது, நீங்கள் வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்கீங்க, உங்களால் பல பேர் வாழ்வாதாரத்தை இழந்துகிட்டு இருக்கிறான். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக பேரணியினுடைய முதல் நாள் வெற்றிகரமாக திருச்சியில் ஆரம்பிச்சிங்க. ஆனால் ஆரம்பித்த உடனே மைக்கு ஃபால்ட் ஆகிடுச்சு. அது ஒரு பக்கம் சவுண்டு கேட்கல. அதுக்கப்புறம் அரியலூரில் அந்த மேட்டர்லாம் சேர்த்து கூட பேசிட்டார். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த இந்த பேரணி நேற்று நடந்த 3 இடங்களை திட்டமிட்டீங்க, ஆனால் ஒரு இடத்துல முடியல. இந்த ஒட்டுமொத்த பேரணியிலும் யாருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா யாருக்கு சொல்லுவீங்க? மக்களுக்கு தான். ஏன் அப்படி? ஏன்னா தன்னெழுச்சியாக வந்து ஒரு மக்கள் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி ஒரு தலைவரை வந்து பார்ப்பதற்காக வந்து சும்மா காசு கொடுத்து கூப்பிட்டு வராமல், சாப்பாடுக்கு வராமல், முக்கியமாக பியர் பாட்டில் கொடுத்து வராமல், இதெல்லாம் இல்லாமல் ஒரு தலைவரை ஒரு ஆளுமையாக ஏற்றுக்கிட்டு அவரை பார்க்க அங்கே வந்து நின்று கிட்டத்தட்ட விடிய விடிய அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஊர்களையும் நிற்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற மக்களுக்கு தான் அந்த மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் தலைவரை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அவங்கள தான் சொல்லணும். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா, பொறுமையாக இருந்து மக்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. உண்மையில் அது பாராட்டக்கூடிய விஷயம். அது என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் தலைவருடைய பஸ்ஸை ஓட்டின டிரைவருக்கு தான் நான் சொல்லுவேன். 7 மணி நேரம், கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். இந்த 7 மணி நேரத்தை வந்து அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருந்து க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. இல்லை என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, திட்டமிடல் இல்லை,
ஒழுங்காக திட்டமிட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது புதுசாக ஆரம்பிச்சவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்கல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த விமர்சனத்தை சொல்கிறது யார்? திமுக காரன் சொல்லிக்கிட்டு இருப்பான். திமுக ஆட்சியில் இருக்குது. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். முதல் மாநாட்டிலேருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். எங்கள் தலைவருக்கு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருக்குது. அவர் செல்லுகின்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே மக்கள் வந்து பெருந்திரளாக தன்னெழுச்சியாக வந்து நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ முதல் மாநாட்டில் நீங்கள் கூட்டத்தை பார்த்தீங்க, மதுரை மாநாட்டில் நீங்கள் கூட்டத்தை பார்த்தீங்க, பரந்தூர் போகும்போது நீங்கள் கூட்டத்தை பார்த்தீங்க, மதுரையில் போகும்போது பார்த்தீங்க, கோயம்புத்தூர் போகும்போது பார்த்தீங்க. அப்போ சரியான திட்டமிடல் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, முதல்ல வந்து அதிகாரிகள் அந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்புக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க, ஆட்சியாளர்கள் இதை கையாளுவதற்கு என்னென்ன முயற்சிகள் செஞ்சாங்க, 23 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு மேலே போட்டு எப்படி முடக்கலான்னு தான் யோசிச்சாங்களே தவிர்த்து எந்த இடத்துல வந்து சப்போர்ட்டிவாக நின்று நீங்களும் வாங்க நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம், ஏன்னா நாங்கள் வாலண்டியர்ஸ் போட்டிருக்கோம், எல்லாத்தையுமே வந்து க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை சரிபார்ப்பதற்கு வாலண்டியர்ஸை போட்டோம். அப்போ எங்களுடைய வாலண்டியர்ஸ்க்கும் தலைவரும் சொல்றாரு, காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களுக்கு உதவ வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம்னு சொல்கிறோம். காவல்துறை எந்த அளவுக்கு இதுக்கான திட்டமிடலை செஞ்சுச்சு, எவ்வளவு போலீஸ் நீங்கள் டிப்ளாய் பண்ணீங்க, இவ்வளோ பெரிய கூட்டம் கூடணும்னு காவல்துறைக்கு கண்டிப்பாக தெரியும். அவர் வந்தாலும் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சும்மா மீடியாவில் வேணால் திமுக காரன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம், இதெல்லாம் ஒரு கூட்டமா, இது ஒரு கூட்டம் கிடையாது, இது கிடையாது, அது கிடையாதுன்னு சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு காவல்துறைக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், ஆட்சியாளர்களுக்கு தெரியும். அப்போ இதை செய்வதற்கு அவர்கள் என்ன விதமான நடவடிக்கை எடுத்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க திட்டமிடல் பண்ணாங்க? காவல்துறை இதை செய்யணுமா இல்லையா? காவல்துறை யாருடைய தொண்டர்கள் கட்டுக்கோப்பாக இருந்துட்டு இந்த பிரச்சனை இருக்காது. இன்னைக்கு நீங்கள் செய்தி ஊடகங்களில் சொல்கிறாங்க, அதாவது அப்பாவுடைய மரணத்தை பார்க்க போகிற ஒருத்தர் வந்து ஏர்போர்ட்லேயே நின்றுட்டு இருக்காரு, போக முடியல, அவ்வளோ பெரிய கூட்டம். ஒரு வயசான சொல்கிறேன், நீங்கள் வியாபாரம் போச்சு, ஒரு ஒரு அக்கா ஒருத்தன் சொல்கிறேன், அவங்களும் எங்கள் வியாபாரம் போச்சு இவங்க வந்ததுனாலன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் தான் தொலைச்சா போகுது. அப்போ நீங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கணும்ல. இது பாருங்களேன், காவல்துறை அதாவது இதை திசை திருப்புறதுக்காக பல பிரச்சனைகளை வந்து திட்டமிட்டு உருவாக்குவாங்க. இது வந்து நடந்து கொண்டு எல்லா பிரச்சாரமும் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது மாடல் ஒன்று, ஆம்புலன்ஸ் மாடல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவில், பார்த்துருக்கீங்களா? அடுத்தது ஆம்புலன்ஸ் மாடல் திமுக. ஏன்னா இந்த பிரச்சார கூட்டத்தில் மட்டும் கரெக்டாக ஆம்புலன்ஸ் உள்ள விட்டுறோம், அது எப்படின்னு தெரியல. இது வந்து அதிமுகவோட பிரச்சார கூட்டங்கள் நடக்குது. இல்லாட்டி நம்முடைய தலைவர் பிரச்சாரம் பண்ணிட்டு அங்கே கரெக்டாக தலைவர் பிரச்சாரம் பண்ணி அவர் மேடையில் பேசுறதுக்காக ஏறும்போது ஆம்புலன்ஸ் உள்ள வருது. அப்போ இப்படி ஒரு திட்டமிடல் நாங்கள் நடந்துகிட்டு இருக்குது. எப்படியாவது வந்து இந்த கூட்டத்தை வந்து நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்துடக்கூடாதா, ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நெகட்டிவாக கொண்டு போயிடக்கூடாதா அப்படின்றதுக்கான பல வேலைகள் நடக்குது. அப்போ நீங்கள் செய்திகளில் வர எல்லா செய்தியும் நம்ம உண்மை எப்படி நம்ப முடியும்? இந்த ஆம்புலன்ஸ் மாடல் திமுக ஆம்புலன்ஸ் வச்சு வேடிக்கை காமிச்சிட்டு திமுக பண்ணுறதெல்லாம் ஓகே. இப்போ நான் காட்டக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நேஷனல் இது லோக்கல் மீடியானாலும் பரவாயில்ல, நேஷனல் மீடியாவில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு நிருபர் பேச இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியலங்கிறத நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, ஒவ்வொரு இடங்களும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, யாரோ ஒரு சிலர் இது போன்ற விஷயங்களை செய்யறாங்க அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்க முடியுமா? அப்போ சின்ன பசங்களை வச்சு தான் கட்சி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? சின்ன பசங்கன்னா எப்படி சொல்றீங்க எனக்கு புரியல. அங்கே வந்து எல்லாருமே 18 வயசா, எல்லாருமே 18 வயசு கீழே இருக்கவங்களா? சொல்லுங்க, என்ன ஃபேக்டர்ல சொல்றீங்க சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு? இப்போ இந்த ஒருத்தரை நீங்க காட்டுறீங்க, இந்த ஒருத்தருக்காக ஒட்டுமொத்த பேரும் 18 வயசு கீழே. அடுத்து இன்னொன்று இருக்கு, அதான் சொல்றேன். நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு சிலர் செய்யக்கூடிய விஷயங்களுக்காக ஒட்டுமொத்த பேரும் 18 வயசு கீழே இருக்கணும் நீங்க சொல்ல முடியுமா? ஏங்க பெண்கள் வரதை பார்க்கலையா, முதியோர்கள் வரதை பார்க்கலையா, இளைஞர்கள் வரதை பார்க்கலையா, கட்சி தோழர்கள் வரதை பார்க்கலையா? அவங்க யாரும் இந்த மாதிரி பண்ணலையே. அதுதான் நான் கேட்கறேன். அப்போ ஒரு சிலர் பண்றதை வச்சுக்கிட்டு ஒரு சிலர் அவங்க ஏதோ ஒரு ஆர்வம் மிகுதியில் பண்றதை இதுதான் குற்றச்சாட்டு. ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத ஒரு கூட்டத்தை வச்சிருக்காங்கன்றதான் இங்க பிரச்சனை. அதான் திமுகவுடைய இளைஞரணி கூட்டத்தில் செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். திமுகவுடைய இளைஞரணி கூட்டத்தில் ஒரு பெண் காவல் அதிகாரி கிட்ட வந்து தவறாக நடந்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? செய்தி காட்டணுமா? நான் பார்த்து அந்த செய்தி எடுத்து காட்டுமா? நான் உங்களை அதே மாதிரி நானும் எடுத்து காட்டுறேன். அப்போ அந்த ஒட்டுமொத்த குடும்பம் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்? திமுக இளைஞரணி தானே இப்படி தான் இருக்கும், பெண் காவலர்களை சீண்டுவார்கள் அப்படின்னு நம்ம சொன்னால் ஏற்றுப்பீங்களா? உங்கள் தலைவர் வந்து மேலே ஏறாதீங்க கீழே இறங்காது உடஞ்சிருச்சுன்ற மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு ஏன் இப்படி வெறும் கனிமொழியே இருக்காங்க? அக்கா கனிமொழி பேசுகிறாங்க, மேலே ஏறாதீங்க கீழே இறங்குன்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லை தாவே சரி கரெக்டு, கனிமொழி அவங்க பேசுனாங்க, அதுக்கு முன்னாடி சிலர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் தாவேக நடத்தக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்திலையுமே உங்கள் பொதுச் செயலாளர் மேலே ஏறாத கீழே இறங்குன்னு சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறாரு. அப்போ இன்னும் கேட்கலையே. அதுதான் அதை சொல்லலைனா தான் தவறுங்கிறேன் நான். நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கலனா தான் முதல்ல தப்புன்னு சொல்கிறேன் நான். அதை ஏன் நீங்கள் மாற்றி பார்க்குறீங்க? நாங்கள் ஒரு அரசியல் கூட்டம் நடத்துகிறோம், இளைஞர்கள் வராங்க, பெரும் எழுச்சியாக இளைஞர் பட்டாளம் வருது, அப்போ நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, தலைவர் கடிதம் கொடுக்குறாரு, ஒரு மாநாட்டுக்கு இப்படி தான் வரணும், யார் யாரெல்லாம் வரணும், யார் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஒரு தலைவரா, ஒரு அண்ணனா, நம்ம குடும்பத்தில் ஒருத்தரா அவர் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரா? திமுகவுடைய கூட்டத்தில் சாப்பாடும் பியர் பாட்டிலும் வச்சிருக்க வீடியோ வந்துச்சு. என் திமுகவில் முதலமைச்சர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரா? எப்போ திமுக காரங்க இந்த மாதிரி வந்து கட்சியினுடைய விழாக்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கூட சேர்த்து பியர் பாட்டிலாம் வைக்காதீங்க, அதெல்லாம் தவறு, மதுபானம்லாம் வச்சு நீங்க இது மாதிரி பண்ணக்கூடாது. இன்னைக்கே ஒரு நாள் நடக்கிற விஷயம், ரேரான விஷயம். ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரா? இன்னைக்கு திமுகவுடைய கூட்டங்களுக்கு அவங்க யாரும் அப்படி செய்யலங்கிறதுனால நீங்க செஞ்சுக்கிட்டே தானே இருக்கீங்க. திமுகவுடைய கூட்டங்களுக்கு காசு கொடுக்காம வராங்களா, சாப்பாடு கொடுக்காம வராங்களா, சாராயம் கொடுக்காம வராங்கன்னு நீங்க ஒத்துக்க முடியுமா? அப்ப முதலமைச்சர் எங்கேயாவது அட்லீஸ்ட் ஒரு பேருக்காவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரா? மதுபானங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது, மது அருந்து விட்டு கூட்டங்களுக்கு வரக்கூடாது,
தலைக்கவசம் மணியாக யாரும் வரக்கூடாது, காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் நடத்தக்கூடிய விழாக்களில், துணை முதலமைச்சர் போகக்கூடிய இடங்கள்ல எங்கேயாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்களா? பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம விழாவை நடத்தணும் அப்படின்னு எதையாவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் நடக்காமல் இருக்குதா? திமுகவில் காவல்துறை பெண் அதிகாரிக்கே பாதுகாக்க முடியாது அவங்க கூட்டத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்குதா? இந்த மாதிரி காவல்துறையெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரா? நீங்கள் ஒப்பிடுறது ரேர் இன்சிடென்ட்டுக்கும் டெய்லி நடக்கக்கூடிய இன்சிடென்ட்டுக்கும் தினமும் நடக்குதுன்னு நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு கூட்டத்திலையும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. நீங்கள் வந்து திமுகவோட கூட்டத்தில் இருக்கிறத எடுத்து போடுறது கிடையாது. திமுக கூட்டத்தில் வந்து குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறதையும், திமுக கூட்டத்தில் வந்து குடிச்சிட்டு வரமா படுத்து இருக்கிறதையும், அங்கே இது போல நடனம் ஆடுறதையும் இதெல்லாம் நீங்கள் எடுத்து போடுறது கிடையாது. தாவேக்காவை குறிவைத்து ஊடகங்கள் வந்து ஆமாம், இதை பல்வேறு வகையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். திட்டமிட்டு இந்த வேலையை பண்ணுறாங்க, திட்டமிட்டு ஆம்புலன்ஸை உள்ள விடுறது, இது போன்ற வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. நேற்று சரி எதுக்கு நீங்கள் வந்து அப்போ நேற்று தலைவர் வந்து செல்லும் பொழுது மின்சாரத்தை ஏன் துண்டிக்கிறீங்க? தலைவர் பேசக்கூடிய இடத்துல உங்களும் ஏறி மேலே உட்காந்துருக்காங்களே, கரண்ட் போய் அதில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுவும் நீங்கள் ஸ்டாலின் தலைவர் கட்டி இல்லை, அங்கே எங்கேயாச்சும் வந்து கரண்ட் கம்பெனி நாங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் கரண்ட்ல கைய வச்சாங்க. எல்லாரும் வீட்டு மேலே ஏறி இருக்காங்க. அவங்க வீட்டு மாடியில அவங்க வீட்டு மேல இருந்து மாடியில இருந்து அவங்க பாக்குறாங்க. சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தா கூட நீங்க அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா கரண்ட் கட் பண்ணிடுவீங்களா? போற இடங்கள்லாம் கரண்ட் கட் பண்ணிடுவீங்களா? போராட்டத்தில் யாரும் இல்லை பண்ணது இல்லை. எனக்கு புரியல. அதாவது வந்து இதை கண்ட்ரோல் செய்வதற்கோ எந்த விதமான முயற்சி எடுக்க மாட்டோம், அதிகாரிகள் எந்த விதமான முயற்சி எடுக்க மாட்டாங்க, எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காம இருக்கிறதுக்கான அந்த திட்டங்கள் என்னன்றதை பண்ண மாட்டாங்க. நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், என் கட்சியின் சார்பாக இதை செய்யக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம், வாலண்டியர்ஸ் வச்சு நாங்க வந்து அதை நெறிமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா காவல்துறை சார்பாக இதெல்லாம் செய்ய மாட்டேன், கரண்ட் மட்டும் கட் பண்ணிடுவீங்க. இது என்ன மாடல்? கரண்ட் கட்டு மாடலா? இல்லை, இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கேட்குறா? கேட்கலையே, கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறோம். பல லட்சம் மக்கள் வரும்போது ஒரு சிலர் அப்படி தாங்க இருப்பாங்க. நீங்க என்னன்னா, இதுதான் திமுக நரேட்டிவ்ன்றது. திட்டமிட்டு எங்கள் தலைவர் வந்து திமுகவை நோக்கி அவ்வளோ கேள்வி கேட்கிறாரு. தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுத்தது எதையுமே நிறைவேற்றலன்னு சொல்லி அவ்வளோ கேள்வி கேட்கிறாரு. இதுக்கெல்லாம் பதில் கிடையாது, இதுக்கெல்லாம் ஒருத்தரும் பதில் சொல்றது கிடையாது, எந்த மீடியாவும் விவாதம் நடத்துறது கிடையாது. இதை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, அங்கே ஏறிட்டாங்க, இங்கே இதை பண்ணிட்டாங்கன்னு இதைத்தான் விவாதம் நடத்துகிறோமே தவிர்த்து, திமுக வந்து தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல எங்கள் தலைவர் பேசினாரு, அதை பற்றி விவாதங்கள் ஏன் நடக்கிறது கிடையாது? பாஜகவை பற்றி பேசுறாரு, அதை பற்றி விவாதங்கள் நடக்கிறது கிடையாது. ஏன் இதை பற்றி திமுகவோட தலைவர்கள் ஏன் பேசுறது கிடையாது? சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் ஏன் பதில் சொல்றது கிடையாது? திருச்சியில் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, திருச்சியில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, ஏன் திருச்சியில் இருக்கக்கூடிய திமுக நிறைய பேசுறது கிடையாது? விஜய் அவர்கள் நேற்று வச்ச குற்றச்சாட்டை யாரும் மறுக்கலை. அது சொன்ன ஸ்பீச்சில் எந்த ஒரு குறையும் யாரும் இது வரைக்கும் சொல்லலை. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஏற்கனவே 65 லட்சம் வாக்காளர்கள் அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை முதல்வர் அந்த எஸ்ஐஆர் சிறப்பு இந்த சட்டங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் ஆல்ரெடி திமுக பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க பேசுனதையும் தான் சேர்த்து நீங்கள் பேசி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலையே, ஏன்? அதுக்கு என்ன பதில்? ஏன் நிறைவேற்றல? 4.5 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? மக்களை ஏன் ஏமாத்திருக்கீங்க? முறைகேடு செஞ்சிருக்கீங்க. வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், 40 நிலுவையில் இருக்குது. அடுத்து அது வந்து 400 மாதத்துக்கு முன்னாடி 90% இருந்தாங்க, 6 மாதம் முன்னாடி 95%, அதுக்கு முன்னாடி ஒரு 99%. எது உண்மை? இப்போ 394, இன்னும் 2 மாதம் போச்சுன்னா 350, 300, இப்படி இறங்கிட்டே வருவீங்களா? அப்போ ஏன் இதெல்லாம் ஏன் பேசுறது கிடையாது? ஏன் பதில் இல்லை? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. இதெல்லாம் ஒரு டிபேட் ஆக்குறீங்களே, இதெல்லாம் ஒரு விவாத பொருள் ஆக்குறீங்களே, கேட்குற கேள்விக்கு ஏன் பதில் கிடையாது? நாங்கள் எழுப்புற கொஸ்டின்ஸுக்கு பதில் சொல்லுங்க, நாங்கள் எழுப்புற அந்த அரசியல் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. திட்டமிட்டு வந்து இது வாக்குகளாக மாறுமா? இந்த கூட்டத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியலையே, இந்த கூட்டம் எப்படி வாக்குகளாக மாறும்? ஒரு நாள் முழுக்க நிற்கிறான் தலைவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு, எந்த விதமான காசும் கொடுக்கல, உங்களை மாதிரி பிரியாணி கொடுக்கல, உங்களை மாதிரி பேர் பாட்டில் கொடுத்து கூட்டு வரல, கவர்மெண்ட் பஸ் வச்சு கூட்டு வரல, நாள் முழுக்க தலைவரை பார்க்க நிற்கிறான். அவனை பார்த்து நீங்க வாக்குகளாக மாறுமான்னு கேட்குறீங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், நான் இன்னொன்று கேட்குறேங்க, பார்த்த ஒருத்தர் நேரில் நீங்க சொல்ற வழிக்கே நான் வரேன். அரசியல் மையப்படுத்தப்படணும், அரசியல் மையப்படுத்தப்படணும், இன்னும் இப்படி தான் இருக்கிறாங்க, இன்னும் அந்த மனநிலை மாறணும்னு சொல்லி நீங்க திமுக பேசுது இல்லை, நீ மற்ற கட்சிகள் பேசுறாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, அத்தனை பேரும் 18 வயசா? முதல் தலைமுறை வாக்காளரா? அங்கே இருக்க அத்தனை பேரும் 18 வயசு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ண போகிறானா? அப்போ எல்லாருமே ஏற்கனவே ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களிச்சவங்க தானே, அது உங்கள் கட்சிக்கு வாக்களிச்சவங்க இருப்பான்ல. அப்போ நீங்கள் என்ன அரசியல் மையப்படுத்திருக்கீங்க? உங்கள் கட்சிக்கு வாக்களிச்சவங்க அங்கே இருக்கிறான், மற்ற கட்சிகளுக்கு வாக்களிச்சவங்க அங்கே இருக்கிறான். நான் அதுதான் சொல்கிறேன், அவர் திரையிலே பார்த்த ஒருத்தரை நேரில் பார்க்கும்போது யாருக்கான ஒரு ஈர்ப்பு இருக்குதானே செய்யும், அதுக்காக கூட வந்துருக்கலாம்ல. மேபி இந்த ஈர்ப்பு கூட முதலமைச்சருக்கு இல்லையே, ஒரு நாள் வேலை செஞ்சேன்னு சொல்கிறவருக்கு. நான் வந்து தமிழ்நாட்டையே நான் தான் மாற்றி காமிச்சிட்டேன், தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், தமிழ்நாட்டை என்ன விட்டா வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது, திரைத்துறையின் உச்ச நட்சத்திரம் அண்ணன் உதயநிதி அப்படின்னு நான் சொல்லலை, அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அவரை பார்க்க ஏங்க அப்போ கூட்டம் வரல? குச்சி எடுத்துகிட்டு போகக்கூடாது, எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க, குச்சி எடுத்துகிட்டு போகக்கூடாதான், நாங்கள் அடிக்கவா குச்சி எடுத்துகிட்டு போகிறோம்? அப்போ கொடி எப்படி கட்டி எடுத்துகிட்டு போவீங்க? ஒரு கட்சியோட நிகழ்வுக்கு கட்சி கொடி எப்படி எடுத்துகிட்டு போவீங்க?
கட்சி நீங்கள் வந்து குச்சி வச்சுருந்தாலோ பிவிசி பைப்பில் கொடியை கட்டியிருந்தாலும் அது குச்சி தானே. தலைவர் வந்து வெளியில் வரக்கூடாது, கேரவேனில் மேலே ஏறி நிற்கக்கூடாது, கையை காட்டக்கூடாது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இது? உதயநிதிக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவீங்களா? ஏன் போட மாட்டீங்க அப்போ உதயநிதிக்கு? உங்களை மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டத்தை அவங்க வச்சில்ல, வராது, வச்சில்ல வராது. எப்படி வரும்? இந்த மாதிரி மேலே ஏறி பார்க்கறது, வராதுங்க. மாடி வீட்டில் ஏறி பார்க்குற மாதிரி ஏங்க இது வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் இப்படி தான் கூட்டம் இருந்துச்சு. பக்கத்தில் இருக்க பில்டிங்கில், பாலங்களில், மேம்பாலங்களில் எல்லா இடங்களும் புரட்சித்தலைவரை பார்க்கறது நிற்பாங்க. உதயநிதியை பார்க்க நிற்பாங்களா? கூட்டம் வந்தால் தானே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவீங்க. அப்போ அவர் கூட்டம் வராதுன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கங்க. ஒன்று அவர் பார்க்க கூட்டம் வராதுன்னு ஒத்துக்கங்க. இல்லை ஆளுங்கட்சிக்கு மட்டும் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் போட மாட்டோம், ஏன்னா இந்த தமிழ்நாடு வந்து இளவரசருக்காக வந்து நாங்கள் பட்டா போட்டு வச்சுட்டோம், அதனால் அவர் போகிற கூட்டங்களுக்கு இளவரசருக்குலாம் நாங்கள் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட மாட்டோம் அப்படின்னு ஒத்துக்கங்க. ரெண்டு சாய்ஸ் தான், ரெண்டு பாயிண்ட் தான் இருக்க முடியும். ஒன்று, இளவரசருக்கு தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துட்டீங்க, இளவரசர் சொல்கிறது தான் கேட்பீங்க, அப்போ அதனால் அவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட மாட்டீங்க இந்த மாதிரிலாம். அப்படி இல்லைன்னா இளவரசரை பார்க்க கூட்டம் வராது, அதனால நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது. வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள் இதுக்கு நடுவில்? அப்போ இப்படி ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளோ தூரம் வெளிப்படையாக தெரியுது எவ்வளோ வந்து முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு சொல்லி. அப்போ சில மீடியாக்களை கையில் வச்சுட்டு இது போல் செய்திகள்லாம் திரிக்க வச்சு இது போல் செய்திகளை பரப்பி விடுறது. அவர் கேட்ட கேள்விகளை வந்து பதில் சொல்கிறது கிடையாது, அவர் எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கிடையாது. KN நேரு பதில் சொல்லுவாரா? திருச்சியில் நேற்று அவ்வளோ கேள்வி கேட்டிருக்காரு, KN நேரு பதில் சொல்லுவாரா? அன்பில் மகேஷ் பதில் சொல்லுவாரா? கேட்டால் நான் பார்க்கவே இல்லைன்றாங்க, நான் இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு பேசுகிறேன்றாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. வேறு வழி செஞ்சால் தானேங்க பதில் இருக்கும். ஏதோ ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம கூட இருந்திருக்கலாம்ல. எப்படி எடுக்காமல் இருப்பீங்க? எடுக்காமல் ஏன் முதலமைச்சர் கடிதம் போடுறாரு? எங்கள் கூட்டத்தை பார்த்த உடனே கடிதம் போடுறாரு. ஏன் அப்படி கடிதம் போட்டுட்ருக்காரு? நேற்று மதியம் என்ன கடிதம் போடுறாரு முதலமைச்சர் சொல்லுங்கள்? கொள்கை கூட்டம், கொள்கை இல்லாத கூட்டம். எதுக்கு அந்த கடிதம் வருது? புதிய கட்சிகளும் வந்து நாங்கள் எதிர்க்க தயாராக இருக்கோம், இந்த கடிதம் ஏன் வருது திடீர்னு நேற்று மதியம்? நீங்கள் தான் சொல்லணும். பொருட்டே இல்லைன்னா முதலமைச்சர் ஏன் ரியாக்ட் பண்ணுறாரு? பொதுவான விமர்சனமாக இருந்திருக்கும். பொதுவான விமர்சனம் நேற்று மதியம் எங்கே வச்சுருக்காங்க? நேற்று மதியம் நாங்கள் தாங்க அங்கே சம்பவத்தில் இருந்திருக்கோம், திருச்சியில் மிகப்பெரிய கூட்டத்தை காமிச்சிருக்கிறோம். மற்ற கட்சிகள் மாதிரி நடக்கும்போது நீங்கள் வந்து அறிவிக்க வேண்டியதானே? ஏன் புதிய கட்சிகளை பற்றியும் கொள்கை இல்லாத கூட்டம்னு அந்த விமர்சனத்தை வந்து ஏன் கொண்டு வரீங்க? நீங்கள் உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கப்போ? திமுகவோட கொள்கை நீங்கள் கொள்கை இல்லாத கூட்டம்னா அது உங்களை தான் குறிக்குது. அது இல்லை நீங்களே மறுக்கிறீங்களா? அப்புறம் ஏன் அது உங்களுக்கு இல்லை? இதே விமர்சனத்தை நிறைய பேர் வச்சு நம்ம பார்க்குறோம். தாவேக்கா மேலே பலரும் இதை வைக்கிறத பார்க்குறோம். நேற்று ஐயா திருக்கு வீரமணி கூட கேட்டிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு உங்களுடைய கொள்கை என்னன்னு? அவருடைய கொள்கை என்ன? முதல்ல திமுகவுடைய குடும்பத்தில் இருக்கவங்களே அவருடைய கொள்கை என்னன்னு பேசியிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை. அவர் எங்களை பார்த்து கொள்கை கேட்குறேன். அப்போ திட்டமிட்டு நீங்கள் யாரை பார்த்து கொள்கையை திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க? உங்கள் கட்சியிலையும் உங்கள் கூட சேர்ந்து உங்களுக்கு வேலை பார்க்குறதுக்காக சில பேர் வச்சு நீங்கள் யாரை பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது செல்வாக்கை காட்டக்கூடிய விதத்தில் விஜய் அவர்கள் வந்து அந்த பயணம் இருந்தாலும் இது வந்து வெற்றியை தருமாங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்களுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன்னு, நீங்கள் வந்து கூட்டமே சேராதுன்னு நீங்கள் முதல்ல இதே மதுரை மாநாட்டில் வந்து தலைவரை பார்த்துட்டு போயிடுவாங்க, தலைவரை பார்த்துட்டு போயிட்டாங்க, இந்த கூட்டம் எப்படியா ஓட்டாக மாறும். நீங்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட காலையில் ஆரம்பித்து விடிய அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அவன் நின்றுட்டு இருக்கான் தலைவர் கூட. தலைவர் சொல்கிற இடத்துல வந்து நிற்கிறான். அப்போ நீங்கள் போன மாநாட்டுக்கு சொன்னதே இந்த இடத்துல இல்லையே, மாறிடுச்சே. தலைவரை பார்த்தாங்கப்பா, வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு நீங்கள் மதுரை மாநாட்டில் இன்றைக்கு கூடவே நிற்கிறாங்களே. கிட்டத்தட்ட 14 மணி நேரம் மக்கள் சுற்றுப்பயணம் நடந்திருக்குது, கூடவே நின்று இருக்கிறாங்க தளபதி கூட. எப்படி நிற்கிறாங்க? இதே விமர்சனத்தை வச்சாங்களா இல்லையா? ஒரு மழை வந்தால் நீங்கள் ஏன் வந்து சேரத்துக்கு தலைமையில் வச்சுக்கிறீங்க, ஏன் மழையில் உங்களால் நிற்க முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டீங்களே. நீங்கள் 14 மணி நேரம் நின்று இருக்கானே தலைவருக்காக, தலைவர் பேசுறது கேட்கறதுக்காக நின்று இருக்கானே. அப்போ நீங்கள் சொல்றது எல்லாமே போய் நீங்கள் அடிபட்டு போதா இல்லையா? அப்போ அந்தந்த தருணத்திற்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது கூட கீழ்த்தரமான அரசியல், கருத்தியல் ரீதியான அரசியல் கிடையாது. எங்களுடைய கொள்கைகளை மிக தெளிவாக நம்ம சொன்னதுக்கப்புறம் திரும்பவும் கொள்கை என்னன்னு கேட்டு இதெல்லாம் வந்து பெரிய காமெடி நினச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களே காமெடி சொல்லிட்டு இவங்களே சிரிப்பாங்களா? அந்த மாதிரி கும்பல் அதெல்லாம் இவங்களே கேள்வி கேட்டு இவங்களே வந்து சந்தோஷப்பட்டுக்கிறது. அப்பா நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் நீ கேட்டது முதல்ல கேள்வியே கிடையாது, அதனால தான் நான் உங்களை கண்டுக்கிறதே கிடையாது பல பேரை. இப்போ இந்த அரசியல் தலைவர்கள் சொன்ன சில கருத்துக்கள் நான் கேள்வியாகவே கேட்குறேன். நான் திருமாவளவர்கள்ட்ட கேட்டாங்க, என்ன சொல்லியிருந்தாருன்னா திமுக ஆட்சி விமர்சித்தாலும் கூட்டணி வீழ்த்தும் அளவுக்கு தாவேக்கா பலம் பெறவில்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கூடுதலாக என்ன சொல்லியிருந்தாருன்னா திமுக அணியை வீழ்த்துவோம்னு சொல்லி பல முனைகளிலிருந்தும் நம்ம வந்துட்டு இருக்காங்க, அதில் ஒருத்தராக தான் விஜய் இருக்காருங்கிற மாதிரி, கிட்டத்தட்ட பாஜக அதிமுக மாதிரி ஒரு கட்சியாக தான் விஜய் இருக்கான்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. உண்மைதானே? அது இன்னொரு கருத்தையும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னது? ஏதோ ஒரு நடிகர் பேரை சொல்லி அந்த நடிகருக்கு கூட தான் கூட்டம் வரும் அப்படின்னு பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? அந்த இடத்துல கூட அவர் உதயநிதியை பாவம் சொல்லலை கூட்டம் வரும்ன்ட்டு. அந்த இடத்துல கூட அவர் உதயநிதியை வந்து ஏற்றுக்கலை அந்த கூட்டம் வரும்னு சொல்லிட்டு. இப்போ இது பிரச்சனையா? இது பிரச்சனை என்னென்னா அவருக்கே நிலவரம் தெரியும், புரியுதுங்களா? கிட்டத்தட்ட திமுக ஒரே ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி விட்ருக்காங்க. என்னன்னா எப்போல்லாம் வந்து எங்கள் தலைவர் வந்து பேசுகிறாரோ, எப்போல்லாம் எங்கள் தலைவர் விழாவில் கலந்துக்கிறாரோ, அப்போல்லாம் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து நீங்கள் உடனடியாக வெளியில் போயிட்டு எங்கள் கூட்டணியை வீழ்த்த முடியாது, எங்களுடைய ஆட்சியை மாற்ற முடியாது, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம், நாங்கள் வந்து ஒரு இரும்பு கோட்டையாக இருக்கிறோம், இப்படியெல்லாம் நீங்கள் வெளில போய் பேசணும்னு சொல்லி இந்த கூட்டணி தலைவர்களுக்கு திமுக சூப்பராக ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம்.
ஆனால் மக்கள் வந்து இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. நீங்களே சொல்லிக்க வேண்டியதான். அதான் சொன்னல, இவங்களே கேள்வி கேட்டு இவங்களே சிரிச்சிக்க வேண்டியதான். நீங்களே மதுவிலக்கு மாநாடு நடத்தி நீங்களே அதில் திமுக கூட்டு உட்காரச்சு பேச வைக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் இது. இல்லை இப்போ கனிமொழி கூட என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அரசியல் வந்ததை பற்றி எங்களுக்கு பெருசாக இந்த கவலையும் இல்லை, அவங்க வரதுனால எங்களுடைய வாக்கு வங்கிக்கு எதுவும் ஆபத்து கிடையாதுங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களா? அப்போ ஸ்ட்ராங்காக தானே இருக்கிறாங்க. வாக்கு வங்கின்னு ஒன்று இருந்தால் தானே ஆபத்து இருக்கும். 2026 இருக்காது உங்களுக்கு. மொத்தம் உங்கள் வாக்கு வங்கியை அடித்து நொறுக்கிறது தான் வேலையே. மக்களை ஏமாற்றி இதில் வேறு அக்கா வேறு வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்தால் வந்து இளம் விதவைகள் வந்து ஆவதெல்லாம் நம்ம தடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் அக்கா எங்கே என்ன அதுக்கு ஸ்டெப் எடுத்துருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது அக்கா சொல்லுவாங்களா? நீங்கள் சொன்ன வாக்குறுதிலாம் என்ன ஆச்சு அக்கா? அதுக்கு பதில் இருக்காக்கான்னு கேட்டால் பதில் கிடையாது. ஐயோ அக்கான்னு வர சொன்னால் அது வேறு கோச்சிப்பாங்க. பாசமான அக்கான்னு சொன்னால் கூட கோச்சிப்பாங்க கடைசியில். அப்போ இதுக்கு அக்கா சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்களா? மக்களுக்கு சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களா? அக்காவுடைய அண்ணன் செஞ்சுட்டாரா? இதை பற்றி பேசுறதுக்கு தயாராக இருக்காங்களா? என்ன சொல்கிறேன், திரும்ப 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 எங்களுக்கு பாதிப்பு இல்லை, எங்களை யாரும் தொட முடியாது, எந்த கொம்பனாலையும் என்னைய தொட முடியாது, எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது, இதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே. கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள். இவ்வளோ விமர்சனம் வைக்கிறமே பதில் சொல்லுங்கள். நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, அந்த வாக்குறுதியில் இருக்கிறத தான் கேள்வியாக கேட்குறோம். செஞ்சேன்னு சொல்லி ஆதாரத்தை காட்டுங்க. ஏன் அதை பேச மாட்டீங்க? திரும்ப திரும்ப வந்து எங்களுக்கு பாதிப்பு இல்லை, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஏன் அவ்வளோ பதறீங்க? பதற வேண்டிய அவசியமே இல்லை. செஞ்சேன்னு சொல்லி மக்கள்கிட்ட காட்டுங்க. நாங்கள் மக்கள் மத்தியில் கேள்வியை வைக்கிறோம், இதை திமுக செஞ்சுதா அப்படின்ற. மக்கள் செய்யலைன்றாங்க. கேஸுக்கு மானியம் கொடுத்தாங்களா? செய்யலைன்றாங்க. மாணவர்களுக்கு டேப் கொடுத்தாங்களா? செய்யலைன்றாங்க. மதுபான கடைகளை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்களா? ஒழிச்சாங்களா? செய்யலைன்றாங்க. இளம் விதவைகளை தடுப்புன்னு சொன்னாங்களா? செய்யலைன்றாங்க. மக்கள் செஞ்சேன்னு சொல்லி காட்டுங்க. ஏன் பதில் இல்லை? அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உங்களை மாதிரி அவங்க வந்து வெறும் விமர்சனத்திலே இது பண்ணலாம். அவங்க ஏங்க இது விமர்சனம் கிடையாது. நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு குற்றச்சாட்டு வைக்கிறோம். விமர்சனம் வேற, குற்றச்சாட்டு வேற. அடிப்படையா வாக்களிச்ச மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, எல்லா குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. பரிசீலனை இருக்கு. பரிசீலனை எப்படி? அப்போ நீங்க வந்து எலெக்ஷன் வரும்போது பரிசீலனை பண்ணி எல்லா குடும்ப தலைவியும் சேர்த்துருவீங்க. சரி, அப்போ ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எத்தனை மாசம் பெண்டிங் இருக்கோ மொத்தம் அமௌண்ட் சேர்த்து மொத்தமா போட்டுருவீங்களா? முதல்ல அப்படி தானே போட்டீங்க. நீங்க முதல்ல வந்து குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபான்னு சொல்லிட்டு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க எப்போதுலேருந்து ஆரம்பிச்சாங்களோ அந்த பெண்டிங் அமௌண்ட்டோட சேர்த்து தானே போட்டீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில். அப்போ இப்போ நீங்கள் சேர்க்குற ஆட்களுக்கும் அதே மாதிரி கடந்த 2-3 வருஷத்துக்கு தேவையான மொத்த அமௌண்ட் சேர்த்து மொத்தமாக போட்டுருவீங்களா? அப்போ அதுக்கு என்ன பதில்? அப்போ இவங்க கடந்த நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் வந்து இவங்க பயன்பெறவில்லை இல்லையே, இப்போ மட்டும் எப்படி பயன்படுறாங்க கேட்பாங்களா இல்லையா மக்கள்? அப்போ பதில் சொல்லுங்கள். எலெக்ஷனுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, பதில் சொல்லுங்கள். பிரச்சாரம் பண்ணும்போது அனைத்து குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபான்னு சொல்லி தானே பிரச்சாரம் பண்ணீங்க. அப்புறம் என்ன ஜெயிச்சதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவருக்கு மட்டும் 1000 ரூபாய்? அப்போ இது முறைகேடு இல்லையா? குற்றச்சாட்டு சொல்ல மாட்டான், அவங்களுக்கு பிடிக்காது, அதான் முறைகேடுன்னு சொல்லிட்டு. அப்போ இது தேர்தல் வாக்குறுதி முறைகேடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு முறைகேடு மாடல் திமுக இங்கே நடந்துகிட்டு இருக்குது, நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம். அந்த மக்களுக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை, அவங்க இது வரைக்கும் செஞ்ச திட்டங்களையே மக்களை வந்து சந்தோஷப்படுத்திடும். சொல்லாத திட்டங்களையும் நாங்கள் செஞ்சுருக்கோம், அதனால் மக்கள் எங்களுக்கு தான், எங்கள் பக்கம் தான் மக்கள் நிற்கிறாங்க தொடர்ச்சியாக பிரச்சாரத்தில் பேசுகிறாருல்ல. ஆமாம், நிறைய சொல்லாததெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டில். நிறைய அவங்க சொல்லாததெல்லாம் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா? எவ்வளோ மீடியா நீங்கள் எடுத்துகிட்டு போறீங்க, கவர் பண்ணுறீங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில். அவங்க சொல்லாத செஞ்சது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா? அவங்க சொல்லவே இல்லை, ஆனால் செஞ்சாங்க. கட்சிக்குள்ளேயே கஞ்சா வியாபாரம் வச்சு கஞ்சா விற்றாங்க. அயலகா அணி தெரியுமா உங்களுக்கு? என்ன அழகாக பொறுப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு இதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லைங்க. சொல்லாத சூப்பராக செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டில். பார்த்துட்டு தானே இருக்கும் என்னென்ன சொல்லாமல் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. திமுகவினுடைய அபிமானி அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தில் பாலியல் துன்புறுத்தலில் கேஸில் மாட்டியிருக்கார் அபிமானி. சொல்லவே இல்லை இதெல்லாம் அபிமானிகள் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்ட்டு. சொல்லாத தான் செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். வேற என்ன சொல்லணும் சொல்லுங்கள். சரி, உங்களுடைய கொள்கை எதிரி பாஜக சார்ந்த நயினா நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் வந்து ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. அது அந்த கேள்வியோடு நான் இது முடிக்கிறேன். தேர்தலில் போட்டியிட்டு கவுன்சிலர் கூட ஆகவில்லை, ஒரு எம்எல்ஏக்களுக்கு கூட கிடையாது, இப்போதான் கட்சி ஆரம்பித்து இருக்கிறார்கள், எங்களை விமர்சனம் செய்ய வேண்டிய தேவை அவருக்கு இல்லை, புதிதாக கட்சி ஆரம்பித்தால் வேடிக்கை பார்க்க நிறைய பேர் வருவார்கள், தேர்தல் காலத்தில் ஓட்டு எவ்வளவு வாங்குவார் என்பதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அவங்களே தமிழ்நாட்டில் ஒரு 3% கட்சி நோட்டா கூட போட்டு இப்போ தான் 3%, 18%. அது நீங்கள் அது இந்த எலெக்ஷனில் பாருங்கள். சும்மா ஒரு எலெக்ஷனை மட்டும் வச்சு பேசாதீங்க. இந்த எலெக்ஷனில் பாருங்கள், ஆவரேஜாக பாஜகவுக்கு 3% கட்சி தான். அதிங்க ஒரு நாளுமே இங்கே தமிழ்நாட்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது. என்ன குடும்பம்னா அந்த கட்சியோட சேர்ந்த எந்த கட்சியுமே இங்கே உருப்படாத சரித்திரம் கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலை தான் இவங்களே இருக்கிறாங்க. இவங்களே தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து கால் ஒன்றதுக்கு இன்னொரு கட்சி மேலே ஏறி குதிரை சவாரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த கட்சி வந்து எங்களை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஜனநாயகத்தை கெடுக்கக்கூடிய வகையில், ஒரு ஜனநாயகத்தை சீர்கெடுக்கக்கூடிய வகையில், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதிக்கக்கூடிய வகையில், இன்னும் சொல்லப்போனால் இந்த சவுத் இந்தியாவுடைய சவுத் ஸ்டேட்ஸோடைய அத்தனை உரிமைகளையும் பறிக்கக்கூடிய வகையில் பாஜக பல்வேறு திட்டங்களை கொண்டு வரும்போது அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய உரிமை அனைத்து ஜனநாயகவாதிகளுக்கு இருக்குது. அப்போ அந்த ஜனநாயகம் எப்படி நான் கேள்வி கேட்குறோம், முடிஞ்சால் பதிலை சொல்லுங்கள். நான் திரும்ப அதான் சொல்கிறேன். திமுகவும் சரி, அவங்க ஓனர் பாஜகவும் சரி, கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குதா? ஆதாரத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை செய்யாமல் நீங்கள் வாக்கு திருடிட்டீங்கன்னு சொல்லிட்டு திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஆதாரத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 1 மணி நேரம் பேசுகிறாரு. எப்படியெல்லாம் வாக்கு திருடி இருக்கிறீங்க, அட்ரஸில் 0ன்னு இருக்குது, பப்ளிக் அட்ரஸில் நீங்கள் வந்து வாக்காளர்களை சேர்த்துருக்கிறீங்க, 1 BHK ரூமுக்குள்ளே வந்து 40 பேருக்கு வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்துருக்கிறீங்க,
ஒரே பேர் வந்து 4 இடத்துல இருக்குது, ஒரே ஃபோட்டோ 5 இடத்துல இருக்குது. இல்லை தேனஸோட ஃபோட்டோக்கு கூட வாக்காளர் கொடுத்துருந்தாங்க. எக்கச்சக்கமாக அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ வந்து கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஆதாரத்தோட பேசுகிறாரு. நீங்கள் ஆதாரத்தோட நிரூபிங்கன்னு நான் சொல்கிறேன். தேர்தல் கமிஷன் ஆதாரத்தோட நிரூபிக்கிட்டோன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, அந்த மாதிரிலாம் எந்த தவறும் நடக்கலை வைக்கல, நீங்கள் ஆதாரத்தோட நிரூபிங்க. இன்றைக்கி பீகாரில் வந்து 60 லட்சம் வாக்காளர்கள் திருடப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. எதுக்கு திடீர்னு வந்து நீங்கள் எஸ்ஐஆர் கொண்டு வரீங்க? அதுவும் தேர்தல் காலத்தில் நீங்கள் ஏன் எஸ்ஐஆர் கொண்டு வரீங்க? ஏன் இவ்வளோ வந்து அவசரமாக அதை நீங்கள் பண்ணுறீங்க? தேர்தல் நடக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் ஏன் நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஆதாரத்தோட கேள்வி கேட்குறாங்க. ஆதாரத்தோட பதில் இருக்கா? அப்போ ஆதாரத்தோட நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. இந்த திமுகவும் அப்படி தான் இருக்குது, இந்த பாஜகவும் அப்படி தான் இருக்குது. கேட்குற கேள்விகளுக்கோ சொல்கிற குற்றச்சாட்டுகளுக்கோ மக்கள் என்ன வந்து கேள்வி எழுப்புறாங்களோ, மக்கள் மன்றத்தில் என்ன கேள்விகள் இருக்கோ அதை எழுப்புறோம். அந்த கேள்விகளுக்கு ஆதாரத்தோட பதிலை சொல்ல முடியாமல் உட்காந்துக்கிட்டு வந்து புதிய கட்சி தொட்டுப்பாரு சீண்டிப்பாரு, எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது, இதை ஏவா பேசிக்கிட்டு இருப்பீங்க திரும்ப திரும்ப? ஏன்னா சினிமா வசனமா? இல்லை இப்போ தொட்டுப்பாரு சிண்டிப்பாருன்னு திமுக பேசலை, சீமான் அவர்கள் தான் பேசிகிட்டு இருக்காரு, கண்டினியூவாக பேசிகிட்டு இருக்காரு. முக ஸ்டாலின் அவர்கள் தான் பல இடங்களில் பேசிட்டு தானே இருக்காரு. யாராக இருந்தாலும் சரி, வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து மற்ற கட்சிகள்லாம் பேசுறத பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, நாங்கள் அதெல்லாம் வந்து பொருட்டாக மதிக்கிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கோம், எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, அதை நோக்கி 2026 காலத்தில் நாங்கள் போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டோம். எங்கள் நோக்கத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். இங்கே பல பேருக்கு என்ன நோக்கத்துக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சோம்னு தெரியாது. ஒரு நாள் இந்த மண் என் கையில் கிடச்சான்னு பேசுவாங்க, ஆனால் அதற்கான வேலையை செய்ய மாட்டாங்க, சம்மந்தமே இல்லாத வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் நோக்கமே அவங்களுக்கு தெளிவில்லை போது நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. கேட்குற கேள்விகளுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுங்கள், ஆதாரத்தோட முடிஞ்சால் ப்ரூவ் பண்ணுங்கள். இல்லைனா செய்யலன்னு மக்கள் மட்டத்தில் ஒத்துக்கிட்டு போங்க, மன்னிப்பு கேளுங்க மக்கள்கிட்ட. செய்யலன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திருக்கீங்க, வாக்குறுதி முறைகேடு செஞ்சுருக்கிறீங்க. இல்லை ஓட்டு போடாத மக்களே எங்களை வந்து புகழக்கூடிய அளவுக்கு ஆட்சி நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுல மன்னிப்பு. ஓட்டு போட்டவனே திட்டிகிட்டு இருக்கிறான் வெளியில், அப்புறம் ஓட்டு போடாத மக்கள் புகழ்றது இருக்கட்டும். உங்களுக்கு ஓட்டு போட்டவனே வெளில திட்டிகிட்டு இருக்கிறான். உங்கள் கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. யார் ஓட்டு போட்டவங்க உங்கள் கட்சி சேர்ந்தவங்களா? யாராக இருந்தாலும் உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்க தானே. அது அதிமுகவில் இருக்கவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டா என்ன, இல்லை வந்து நாம் தமிழர் கட்சியிருந்து இருந்த உங்களுக்கு ஓட்டு போட்டா என்ன, மற்ற கட்சியிருந்து உங்களுக்கு ஓட்டு போட்டா என்ன, இப்போ உங்களை திட்டிட்டு தானே இருக்கான். அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நான் வந்து நிறைய இந்த லோக்கல் டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணுவேன். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனநிலைகளை வந்து பார்க்குறதுக்காக பேருந்துகளில், ட்ரெயினில், ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் போகும்போது அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன மனநிலை இருக்காங்க, மக்கள் என்ன சிந்திக்கிறாங்கிறதுக்காக நான் நிறைய ட்ராவல் பண்ணி அவங்ககிட்ட பேச்சு கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது சமீபத்தில் ஒரு ஷேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு டிராஃபிக்கில் அவர் சொல்கிறார், எப்பெல்லாம் இந்த முதலமைச்சர் இந்த பக்கம் போகிறாரோ வராரு கோட்டைக்கு வராரோ, அவர் வர்றதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்களை நிப்பாட்டிடுறாங்க. அவங்களுடைய ஒரு ட்ரிப்பே 1/4 மணி நேரம் ட்ரிப்பு தான் இருக்கும் ஷேர் ஆட்டோவுக்கு. மிஞ்சி போனால் ஒரு 5-6 ஸ்டாப்பிங் கவர் பண்ணுவாங்க. 1/4 மணி நேரம் ட்ரிப்பு போயிட்டு திரும்ப 2ஆவது ட்ரிப்புக்கு வந்துடுவோம். அப்போ அந்த 30 நிமிஷம் முதலமைச்சர் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம், அவர் போனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம். இப்படி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து எங்களோட தொழிலே பாதிக்குது முதலமைச்சர் தினமும் வந்துட்டு போகிறதுனால, கோட்டைக்கு போகிறதுனால அப்படின்னு ஒரு ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் சொல்கிறாரு. இவங்க வந்து நம்மளை பார்த்து சொல்கிறது, நீங்கள் வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்கீங்க, உங்களால் பல பேர் வாழ்வாதாரத்தை இழந்துகிட்டு இருக்கிறான். அவன் அந்த 1 மணி நேரத்தை 4 ட்ரிப்பு போனோம்னா ஒரு 400 ரூபா என்ன சம்பாதிப்பான், அதை கொண்டு போய் அவன் குடும்பத்தில் கொடுப்பான். உங்களால் அந்த வாழ்வாதாரம் போயிட்டு நான் கதைக்கிட்டு இருக்கிறான். மக்கள்கிட்ட போய் சந்திச்சா தெரியும். மக்கள் கேள்விகள் தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அங்கே மக்கள் என்ன களத்தில் ஃபீல் பண்ணுறாங்க, என்ன கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க, அவங்க என்ன பிரச்சனை இருக்காங்க தான் நாங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? உங்களால் வந்து ஒரு ஷேர் ஆட்டோக்கே ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தில் 500 ரூபா லாஸ் ஆகுது. அவன் வந்து உங்களை மாதிரி வந்து பணக்கார குடும்பம் கிடையாது, தமிழ்நாடே சூறை அடித்து வச்சிடலாம். உங்கள் குடும்பத்தில் மாதிரி வந்து பெரிய திரைப்பட துறைகள்லாம் கையில் வச்சுக்கிட்டு, திரைப்பட ப்ரொடக்ஷன் நிறுவனம்லாம் கையில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து உங்கள் குடும்பத்தில் இருக்க மொத்த பேருமே வந்து அரசியலுக்கு வந்து மக்களை சுரண்டுறதுக்கு அந்த மாதிரி குடும்பம்லாம் கிடையாது. அவன் ஏழை குடும்பம், ஒரு 500 ரூபா சம்பாதிச்சானா கொண்டு வீட்டில் கொடுப்பான். நீங்கள் போகிற 1 மணி நேரத்தில் அவனுக்கு அந்த 500 ரூபா பாதிக்கப்படுது. அதுவும் பீக் டைமில் தான் அவர் போவாப்புல. எல்லாரும் ஆஃபீஸ் போகிற டைமில், ஸ்கூல் போகிற டைமில் தான் அவங்களுக்கு அந்த வியாபாரம் நடக்கும். அந்த கால் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கும், ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும், ஷேர் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும் அந்த டைமில் தான் வியாபாரம் நடக்கும். அப்போ இவர் போகிற ரூட்லேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ நாட்டிலேயே நிறைய பிரச்சனை இருக்குன்றீங்களா? மக்கள் பிரச்சனை தாங்க நம்ம சொல்ல முடியும். அப்போ அடித்தட்டு மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்து சொல்கிறோம். இதை கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எங்களெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள்லாம் வந்து 70 வருஷம் 50 வருஷம் எந்த கொம்பனாலையும் எங்களை அசைக்க முடியாது, உங்களால் அந்த 500 ரூபா லாஸ் ஆகி நிற்கிறான் பார்த்தீங்கன்னா அந்த கொம்பை உங்களை அசைச்சு பார்ப்போம். 2026 உங்களை அசைச்சு பார்ப்போம். சரி, இறுதியாக முடிப்போம். இதில் தொடர்ச்சியாக திட்டமிடலோட நீங்கள் ஒரு ஏன்னா 3 இடங்கள் எனக்கு போகணும், பெரம்பலூர் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த திட்டமிடல் வந்து தள்ளி போகாதா? எந்த விதமாக தள்ளி போகாது. நேற்றுமே தலைவர் வந்து 3 பாயிண்ட்டுக்கு வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அவர் திருச்சியில், அரியலூரில், பெரம்பலூரில் போகிற மாதிரி இருந்துச்சு. கடைசி இடத்துல மட்டும் பேசுகிறதுக்கான நேரம் கிடைக்கல. பட் அந்த மக்களை சந்தித்து, அந்த என்ட்ரன்ஸ் நின்று அந்த மக்களை சந்தித்து அவர் வந்து அந்த மக்களை அட்ரஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாரு. ஸோ அதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. இன்னும் வந்து விரைவாக இதை எப்படி எல்லாம் முடிக்கிறதுக்கான பணிகளை நாங்கள் ஈடுபடுவோம். அதே சமயத்தில் காவல்துறையும் இதற்கு சரியான முறையில் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். சரி, அடுத்தடுத்து என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்கன்றத வச்சு நம்ம அடுத்த அமர்வில் நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி.